இப்ப வெண்பாவ காணோம் அப்படிங்கிறதால விஜய் மல்லி மேல அவ்ளோ கோபத்த காமிச்சிட்டு இருக்கிறாங்க. மல்லிய பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் செய்றது சரியா இல்ல தவறா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா தொடர்ந்து ரசிகர்கள பொறுத்தவரைக்கும் மல்லி பாவம் மல்லிய ஏன் இந்த விஜய் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தரப்பினரும் மல்லி செய்றது தான் தவறு, விஜய் செய்றது சரி அப்படிங்கிற மாரி ஒரு தரப்பினருமே அவங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்திட்டு வராங்க. வெண்பா கடத்தப்படுறது இது புதுசு இல்ல. இதற்கு முன்னாடியே நெறைய டைம் கடத்தப்பட்டுருக்கிறாங்க. ஏற்காடு போயிருந்தாங்க. அப்ப கூட விஜய், மல்லி 2 பேருமே பைக் ரைடு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி மலைக்கு போயிருவாங்க. நாகு கூட தான் போன சமயத்துல வெண்பாவ கடத்திருவாங்க. அப்ப கூட விஜய் இவ்ளோ கோவப்படல. மல்லி கூட சேர்ந்து தான் வெண்பாவ தேடுனாங்க. ஆனா இந்த முறை ஏன் விஜய் மல்லி மேல இவ்ளோ கோபத்த காமிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆனா விஜய் செய்றதுலயுமே ஒரு பக்கம் நியாயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஏற்காட்டுல நடந்தது தற்சமயமா நடந்தது. அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப விஜய் சொன்னது கரெக்ட்டாவே நடந்திருக்கு. ஏன்னா தீபிகாவ பத்தி அவங்க யூகிச்சது எல்லாமே சரிதான். அவங்க சரியில்ல. அவங்க பொண்ணு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி யூகிச்சு அவங்கட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனாங்க அப்படிங்கிறதால இந்த முறை மல்லி மேல தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி எது எப்படி இருந்தாலும் இப்ப வெண்பாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பக்காவா பிளான் போடுறாங்க. ஏன்னா அவங்க தான் கடத்திட்டாங்க அப்படிங்கிறது வெண்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதால அவங்களையுமே கட்டி வச்சிருக்கிற மாதிரி இப்ப வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம 2 பேரையுமே ரவுடிகள் கடத்திட்டு வந்துட்டாங்கம்மா, நம்ம எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி வெண்பா கிட்ட சொல்றாங்க. வெண்பா இப்ப ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படியாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட் டைம் ஆயிடுச்சு. வீட்ல ரொம்பவே எல்லாருமே சோகமா இருந்துட்டு இருக்கிறாங்க. விஜயுமே சாப்பிட வரல அப்படிங்கிறதால நாகு, மல்லி 2 பேருமே தொடர்ந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் எமோஷனலே இல்லையா? ஏன் என்ன சாப்பிட கூப்பிடுறீங்க? அப்படிங்கிற மாரி விஜய் கோபத்த காமிக்கிறாங்க. ஒரு படி மேல போய் அந்த சாப்பாட்டையுமே தட்டி விட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து ராஜி ஒரு பக்கம் ஆனந்தப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய், மல்லி 2 பேரும் சண்டை போடணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதால மல்லி மேலேயுமே அவங்க கோபத்த காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமா வெண்பா வீட்டுக்கு வந்தா தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ வெண்பா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.